கெனிஷாவை தேடும் துபாய் போலீஸ் இந்த அளவுக்கு மோசமானவரா? ஐயோ பாவம் ஜெயம் ரவி. நடிகர் ஜெயம் ரவியை சுற்றி கடந்த சில மாதங்களாக பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து பேசப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அளித்துள்ள ஒரு நேர்காணல் மீண்டும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கெனிஷா தொடர்பாகவும் துபாயில் நடந்ததாக கூறப்படும் சம்பவங்கள் தொடர்பாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்துள்ளார். அதில் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் என்ற பெயரில் செயல்படும் சிலர் மன உளைச்சலில் இருப்பவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். அந்த வகையில் கெனிஷாவும் செயல்பட்டு வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் கடந்த 20 ஆண்டுகளாக துபாயில் நிகழ்ச்சி மேலாண்மை நிறுவனம் நடத்தி வரும் நாகர்கோவிலைச் சேர்ந்த மெர்லின் என்பவர் ஒரு இசை நிகழ்ச்சிக்காக கெனிஷாவை சுமார் 9 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் ஒப்பந்தம் செய்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அவருடன் வந்த 6 பேர் கொண்ட குழுவினருக்கு பிசினஸ் கிளாஸ் விமான டிக்கெட், 5 நட்சத்திர ஹோட்டல், தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. நடிகர் ஜெயம் ரவியும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவார் என்று கெனிஷா கூறியதால் நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமையும் என்று மெர்லின் நம்பியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் துபாய் ஹோட்டலுக்கு வந்த பிறகே எதிர்பாராத சம்பவங்கள் நடந்ததாக பாலாஜி பிரபு கூறியுள்ளார். பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சென்ற மெர்லினை கெனிஷா அனைவர் முன்னிலையிலும் அவமரியாதையாக நடத்தியதாகவும் அவரது நெற்றியில் விரலை வைத்து பலமாக தள்ளியதாகவும் கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அப்போது நடிகர் ஜெயம் ரவியும் அங்கிருந்ததாகவும் அவர் மெர்லினிடம் சத்தமாக பேசியதாகவும் பாலாஜி பிரபு தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார். இதற்கு பின்னர் மெர்லினின் குடும்ப விவகாரங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு ஆன்மீக ஆலோசனை வழங்குவதாக கூறி 3 லட்சம் ரூபாய் கேட்டு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த தொகையை வழங்க மெர்லின் மறுத்ததாலேயே இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அதன் பிறகும் பிரச்சனை முடிவடையவில்லை என்கிறார் பாலாஜி பிரபு. நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் கூட ஏற்பாடுகள் சரியாக இல்லை, நான் பாடமாட்டேன் என்று சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் இறுதியில் மேடையில் பாடிய பிறகு மறுநாளே யாரிடமும் தெரிவிக்காமல் தனது குழுவினருடன் துபாயை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பிறகு சிசிடிவி காட்சிகள் மற்றும் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களுடன் மெர்லின் துபாய் போலீசில் புகார் அளித்ததாகவும் அந்த வழக்கை விசாரித்த துபாய் நீதிமன்றம் கெனிஷாவுக்கு எதிராக கிரிமினல் வழக்கில் தண்டனை வழங்கியுள்ளதாகவும் பாலாஜி பிரபு தெரிவித்துள்ளார். மேலும் இதன் காரணமாக கெனிஷா தற்பொழுது கோவாவில் இருப்பதாகவும் அவர் மீண்டும் துபாய் சென்றால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் நடிகர் ஜெயம் ரவியும் சிக்கலில் இருப்பதாகவும் அவர் தனது பேட்டியில் கூறியுள்ளார்.